அபிக்கும் விக்னேஷ்க்கும் வந்து நிச்சயதார்த்த தட்டு மாற்றிடுறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே ரிசப்ஷனுக்காக அபி வந்து ரொம்ப கிராண்டாக நடந்து வராங்க. அதை பார்க்கும்போது வந்து ராகவ் வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மேடையில் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும் ராகவ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் வந்து அபி பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ அபி கையை பிடிக்கிறாரு. அபிக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக ராகவ் சார் நம்ம கையை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவால் தாங்கிக்கவே முடியல. காலைல அபிக்கு கல்யாணம், ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலையே, என்னால் முடியாது, நான் அபி எப்படியாவது பார்த்து பேசி அபிக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லி அவனுடைய மனசில் உள்ளதை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மனசு சொல்ல முடியாமல் போயிடும், அவள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இப்போவே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்க்குறதுக்காக அபி ரூமுக்கு போகிறதுக்காக போகிறாரு. பார்த்தா வந்து அபி ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இருக்கும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறார் அபி ரூமுக்கு. அபி வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் முரளி அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா, அம்மா அம்மான்னு கூப்பிட பார்க்குறாங்க. அவங்களாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாப்பால் போடுறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் அவ்வளோதான், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு அபி, ப்ளீஸ் அபி, நான் சொல்கிறது கேளு, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது, நீயும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும், அவன் வேணாம் அபி, அந்த விக்னேஷ்லாம் வேணாம், நான் தான் உனக்கு கரெக்டாக இருப்பேன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் அபி, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. மரியாதை இங்கேருந்து போயிடு, எந்த தைரியத்தில் இங்கே வந்து நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் 4 பேருக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், நல்லாவே இருக்காது, போயிடு இங்கேருந்து அப்படின்றாங்க. நான் போகிறதுக்காக வரல அபி, கண்டிப்பாக வந்து நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன், நீ எனக்கு வேணும், அந்த விக்னேஷ்க்கெலாம் கிடையாது, புரியுதா அப்படின்னோடனே, உனக்கு அசிங்கமாக இல்லையே அப்படி பேசுறதுக்கு, நீ தாலி கட்ட தானே வந்த, திடீர்னு நீ தானே எழுந்து போயிட்ட, இப்போ திடீர்னு வந்து தாலி கட்டணுன்ற, உனக்கு அசிங்கமாக இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் நல்லா இருக்காது, அம்மா அம்மான்னு கத்துறாங்க, ப்ளீஸ் அபி கத்தாதீங்க அப்படின்றாங்க. இன்னும் கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கரெக்டாக ராகவ் வர்றதுக்கும் அதே மாதிரி வந்து அபி வந்து கத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அபி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முரளி வந்து அபியை வந்து ஹக் பண்ணிடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துடுறாரு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இது மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. அபியா இப்படி இப்படி பண்ணிட்டாலே அபி, இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக தப்பாக நினச்சிக்கிறாரு. உடனே அந்த இடத்துல இருந்து விட்டு போயிடுறாரு. விட்டுட்டு அவரால் தாங்கிக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இங்கே வந்து அபி வந்து பலார்னு ஆற விட்றாங்க. எவ்வளோ தைரியம் வந்தால் என்ன கட்டி பிடிப்பேன், உனக்கு நான் அவ்வளோ திமுறா, மரியாதை இங்கே எந்த இடத்துக்கு போயிடு, அப்படி இல்லை நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. இங்கே வந்து கதவை திறக்க போறியா, இப்போ இல்லையா, இல்லைன்னா இந்த நிமிஷமே நான் செத்துருவேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கதை திறக்கிற, பாவி ஒன்னெல்லாம் நீ எல்லாம் மனுஷனாச்சு, கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொல்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ராகவ் வந்து பயங்கரமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அபி முதல்ல பார்த்தது சந்திச்சது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய துரோகியா நீ, இந்தளவு உங்களுக்குள்ளே வந்து கனெக்ஷன் இருக்கா, அப்போ என்னோடய அக்காவோட வாழ்க்கை அவ்வளோதானா, ஐயோ இது அக்காவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அப்புறம் அக்கா வந்து எப்படி வந்து தாங்கிப்பா, இதை தாங்கிக்கவே மாட்டா, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது, அபிக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும், கண்டிப்பாக அபிக்கு கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் அபி எனக்கு தேவையே கிடையாது, இப்படிப்பட்டவளை அபி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. இங்கே வந்து அபி வந்து விரட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லலாமா அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க. சொன்னால் பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்களும் வந்து மனசு நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்க, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபி இங்கே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து முரளி என்ன பண்ணுறாரு, ஓடி போகிறாரு. அபி எப்படியாவது அடையலாம்னு நினச்சோமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காரு முரளி. இதோட முடியுது.